தனக்கு கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அவரை பதவியிலிருந்து நீக்குவது அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணரும். சர்வாதிகாரத்துடைய உச்ச நிலை. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை 10 நாட்களுக்குள் ஒன்றிணைக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்வினையாற்றுவார் என பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக திண்டுக்கல்லில் முகாமிட்டிருந்த இபிஎஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். ஏறத்தாழ 1 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி இபிஎஸ் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டார். மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் குவிந்தனர். அதே நேரம் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் இணைய வேண்டும் என பேசியதாகவும் கட்சி பதவியை பறித்ததில் மகிழ்ச்சி என்றும் செங்கோட்டையன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஈரோட்டில் பேசிய செங்கோட்டையன் பதவி நீக்கத்திற்கு காலம் பதில் சொல்லும் என்றார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். செங்கோட்டையனின் கட்சி பொறுப்பு நீக்கம் சர்வாதிகாரம் என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் விமர்சித்தார். ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையை என்று. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை, தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தேவைதானா? அதேபோல் செங்கோட்டையனின் கட்சி பொறுப்பு நீக்கம் விபரீத முடிவு என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்தார். அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான், விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணரும். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சசிகலா, கட்சி பொறுப்பில் இருந்து செங்கோட்டையனை நீக்கியது அறிவார்ந்த செயல் அல்ல என விமர்சித்துள்ளார். தனது அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீதான நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என்றும் கட்சி நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென்றும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய செங்கோட்டையனின் நேர்மையான எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் சசிகலா தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியதை கண்டித்து கிளை செயலாளர்கள், சார்பு அணி செயலாளர்கள் உள்ளிட்ட 1000த்திற்கு மேற்பட்டோர் ராஜினாமா செய்துள்ளனர்.